மதுரை பைக்காரா பக்கத்தில் புதிய நியாய விலைக் கடையை முன்னாள் அமைச்சர் செல்லூர்ராஜ் திறந்து வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து கூறுகையில், இன்னும் 2-3 மாதங்களில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு முல்லை பெரியார் கூட்டு குடிநீர் திட்டம் முழுமையாக மக்களுக்கு வந்து சேரும். முதல்வர் திறந்து வைத்த பிறகு கூட இதுவரைக்கும் 30% வார்டுகளுக்கு குடிநீர் வழங்கப்படவில்லை. முறையாக வழங்கப்படவில்லை. திட்டம் தொடங்கியும் மக்களுக்கு பயனில்லாமல் உள்ளது. முதலமைச்சருக்கு பயம் வந்துவிட்டது. பாஜக, அதிமுக ஆதரவு பெருகிக் கொண்டே இருப்பதை அவரால் சகிக்க முடியவில்லை. தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவாக உள்ளது. திமுக அரசாங்கத்தை விட பல்மடங்கு சிறந்த நிர்வாகி எடப்பாடி பழனிசாமி. கருத்து கணிப்பை பார்க்கும்போது முதலமைச்சருக்கு பயம் வந்துவிட்டது. முதல்வர் திமுக தோழமை கட்சிகளை அடிமையாக வைத்திருக்கிறார். திமுக கூட்டணி வைத்தால் நட்பு ரீதியில், நாங்கள் கூட்டணி வைத்தால் அடிமை ரீதியாகவா? அவர்கள் கூட்டணிக்குள் கொள்கை முரண்பாடு உள்ளது. இதையெல்லாம் பார்க்கும்போது பதட்டம் வந்துவிட்டது முதல்வருக்கு. பட்ஜெட்டை கனிமொழி விமர்சனம் பண்ற அளவிற்கு ஒன்றும் இல்லை. அவர் சிறந்த நிர்வாகிதான். பல வணிகர்கள் இதை வரவேற்றிருக்கிறார்கள். பட்ஜெட் வெளியிட்டுள்ளது இது முன்னோட்டம் தான். செயல் வடிவில் வரும்போது இன்னும் பல திட்டங்கள் வர உள்ளது. பட்ஜெட் சிலருக்கு கசக்கும், சிலருக்கு புளிக்கும், சிலருக்கு இனிக்கும். 9வது முறையாக பெண் பட்ஜெட்டை சமர்ப்பிப்பது தமிழ்நாட்டிற்கு பெருமை. கைத்தறி ஆடையை உடுத்தி பட்ஜெட்டை தாக்கல் செய்துள்ளனர். மெட்ரோ ரயில் தமிழக அரசு முறையாக வடிவமைக்க வேண்டும். மத்திய அரசு கொடுப்பார்கள். பயன்பாடுகள் குறித்து விளக்கமாக கொடுக்கவில்லை. அதற்காக அனுப்பப்பட்டதை மத்திய அரசு புறக்கணிப்பு என கூறுகிறார்கள். செங்கோட்டையன் செல்லா காசு யாருமே ஏற்றுக்கொள்ளாததால் அங்கு சென்றுள்ளார். போனவங்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டுமா? தூத்துக்குடி துப்பாக்கி சூடும்போது செங்கோட்டை எங்களுடன் தான் இருந்தார். அப்போது எங்கு சென்றார்? மாங்காய் பறிக்க சென்றாரா? செங்கோட்டையனுக்கு செல்லூர்ராஜ் பதிலடி. எங்கள் ஆட்சி காலத்தில் 17 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தோம். எய்ம்ஸ் முதல் கட்டிடம் திறக்கப்பட உள்ளது. மதுபோதையில் தமிழ்நாட்டில்தான் மையப்புள்ளியாக உள்ளது என அமெரிக்கா உளவுத்துறை சொல்லியுள்ளது. விஜய் செய்தியாளரை சந்தித்தால் அதுவே பெரிய சாதனை. இங்கிருந்து சென்ற செல்லா காசுகளை கூற சொல்லுங்கள், செய்தியாளர்கள் சந்திக்க சொல்லுமாறு என கூறினார். புதிய அங்கன்வாடி கட்டடம் 10 லட்சம் ரூபாயில எங்கள் மாமன்ற உறுப்பினருடைய வேண்டுகோளுக்கிணங்க தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து கட்டி கொடுக்கப்பட்டிருக்குது. முத்துராமலிங்கபுரம் மேட்டு தெருவில் ஆழ்குழாய் கிணறு போர்வெல் அமைத்து சிண்டக் தொட்டி வச்சு 5 லட்சம் ரூபாயில் மக்களுக்கு குடிநீர் தட்டுப்பாட்டை இன்றைக்கு ஓரளவுக்கு தீர்த்திருக்கோம். அதுபோக எங்களுடைய ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட முல்லை பெரியார் கூட்டு குடிநீர் திட்டம் என்னுடைய முயற்சியால் மதுரை மாநகர் முழுவதும் 100 வார்டுகளுக்கும் கிடைக்க வேண்டிய அடிப்படையில் கொண்டு வரப்பட்ட முல்லை பெரியார் கூட்டு குடிநீர் திட்டமானது இந்த வார்டில் 90% நிறைவேறிருக்கு. 90% நிறைவேறியிருக்கு என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இதுபோக மாநகராட்சியில் பல்வேறு பகுதியில் இன்னைக்கு இந்த முல்லை பெரியார் கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வரப்பட்டு அது மக்களுடைய பயன்பாட்டுக்கு கிடைத்திருக்கிறது என்றால் இது முழுக்க முழுக்க புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய சீரிய திட்டத்தில் நாங்கள் முயற்சி பண்ணி அவர் கொடுத்ததன் அடிப்படையில் 1296 கோடி ரூபாயில் இந்த திட்டம் இது செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. இது 24 மணி நேரமும் விரைவிலே இயங்கும். இன்னும் 2-3 மாதத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு அனைத்து 100 வார்டுகளுக்கும் தங்கு தடையின்றி குடிநீர் தேவையான பொழுது அவர்கள் பிடித்து கொள்ளலாம். இதுக்காக தண்ணீரை சேமித்து வைப்பதற்காக பாத்திரங்கள் தேவையில்லை என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இவங்க காலத்தில் முறையாக அதை செயல்படுத்தலை. ஒரு முதலமைச்சர் திறந்த பிறகும் கூட முதலமைச்சர் இந்த திட்டத்தை